श्रीमत् प्रह्लाद बाह्लीक व्यासराज राघवेन्द्र गुरुवन्तर्गत श्रीमत् हनुमत् भीम मध्वान्तर्गत श्रीमन्मूलराम गोपालकृष्ण वेदव्यासात्मक श्रीलक्ष्मी नरसिंहाय नमः. ஸ்ரீ பிரஹ்லாதர், ஸ்ரீ பாக்லீகராஜர், ஸ்ரீ வியாசராஜர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் உள் உரையும், ஸ்ரீமத் ஹனும பீம மற்றும் ஸ்ரீ மத்வரின் உள் உரையும், ஸ்ரீமன் மூலராமர், ஸ்ரீ கோபாலகிருஷ்ணர், ஸ்ரீ வேதவியாசர் மற்றும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு அநேக நமஸ்காரங்கள். அத ஸ்ரீராகவேந்திர தீர்த்த பூர்வாசிரம பாகினேய கவிகுலதிலக ஸ்ரீநாராயண பண்டித கிருதக. ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம தமக்கை குமாரரான கவிகுல திலக்க ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியரால் அருளப்பெற்றது. நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலின் முந்தைய 2 வீடியோக்களில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்னும் நூலின் முன்னுரையை கண்டோம் அல்லவா? இந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்னும் நூலானது ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம தமக்கையின் குமாரராகிய ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியரால் ஏற்றப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திரர் ஸ்தூல சரீரத்துடன் இருந்த காலத்திலேயே அவரிடமே சமர்ப்பித்து 16 சர்க்கங்களை ஸ்ரீ ராகவேந்திரரே 10 சர்க்கங்களாக குறைத்து அவற்றை அங்கீகரித்து அருளப்பெற்ற சிறப்பு வாய்ந்த ஒரு கிரந்தமாகும். ஸ்ரீ ராகவேந்திரரின் உடனேயே இருந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை எழுதி அவரிடமே சமர்ப்பித்து ஒப்புதல் வாங்கிய நூல் என்பது எத்துணை மகத்துவம் வாய்ந்தது. அத்தகைய நூலில் ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியார் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி எத்தகைய மகத்தான கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்பதை அவரின் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் வாயிலாக நாம் இந்த வீடியோ நம்பர் 114 மூலம் காண்போம் வாரீர். प्रथमसर्गः श्रीमल्लक्ष्मी नरसिंहस्य श्रियं दिशतु मेनकः स्वभक्ताभीष्टदनाय समुपातदसाकृते. அவதாரங்கள் 10 எடுத்து அனைவருக்கும் நன்மை கொடுத்திட்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியின் அருட்கரங்கள் நகங்கள் என்னை சகல சௌபாகியங்களையும் கொடுத்து காக்கட்டும். வஸ்துஸ்துதம் சூர ஸ்தோமைஹி அஸ்து சஸ்தம் மாயாஸ்துதம் மஸ்து ஹஸ்தம் பிரஸ்துதாய ஸ்ருதிமஸ்தக விஸ்திருதம். நான் மேற்கொண்டுள்ள இந்த புனிதமான பணியில் இறைவன் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அருள் பூர்ணமாக இருந்து உதவி செய்யட்டும். ஸ்ரீமதானந்த தீர்த்தேந்து பாசனம் மம பானசே ஆசாசே சாது சப்தார்த்த சரிதீசாபிவிருத்தையே. என்னுடைய எழுத்துக்களையும் அவற்றின் பொருள் அலங்காரத்தையும் ஸ்ரீ மத்வ தீர்த்தர் அருள் பாலித்து நதிகளின் தலைவனான சமுத்திரம் நிலவை பார்த்ததும் எப்படி பொங்குகிறதோ அவ்வாறு தன் அருள் முகத்தாலும் அவருடைய நினைவாலும் பெருகச் செய்யட்டும். ஸ்ரீ ராகவேந்திர ரத்னானாம் ரசனாரங்க நர்த்தகி சப்தாம்புதி சரஜோத்ஸ்னா சரணம் மம சாரதா. ஸ்ரீ ராகவேந்திரரின் இசை என்னும் மேடையில் நடனம் ஆடுபவளும் எழுத்துக்கு தலைவியாய் ஒளி வழங்குபவளும் ஆகிய ஸ்ரீ சரஸ்வதி எனக்கு துணை செய்யட்டும். கடினாபி கவிஸ்லாக்கியா திரிவிக்ரம சரஸ்வதி சுவர்ணயோக சந்திருஷ்யா வரா வஜ்ரமணிரியதா. திரிவிக்ரம பண்டிதாச்சாரியாரின் மதிப்பு வாய்ந்த உரைகள் ஸ்ரீ ராகவேந்திரரின் துணையுடன் தங்கத்தில் பதித்த வைரமாக ஜொலிக்கட்டும். வாணி பாணிதலாசக்த வீணாரவ விடம்பினி நானா பிரபந்த சதுரா பாதி நாராயணா யகீஹி. ஸ்ரீ நாராயண பண்டிதாச்சாரியரின் உரைகள் ஸ்ரீ சரஸ்வதி தேவியின் வீணை ஒலியைப் போல படிக்க படிக்க ஒளி வீசட்டும். விருந்தாரவன மந்தார மகரந்த சகோதரி விஸ்ருதா விஜயம் தத்யாத் வியாசதீர்த்தாய பாரதி. ஸ்ரீ வியாசராஜரின் உரைகள் தேவலோகத்து மந்தார மலரின் அமுதத்தைப் போல படிப்பவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் அருள் பொழியட்டும். வியாசசூத்திர பதார்த்தோப न्यासमाकर्ण्यमान्यभि வியாசராஜஸ்ய பஜதே தாசதாம் கோன கோவிதக. ஸ்ரீ வியாசராஜரின் பிரம்மசூத்திரத்துக்கான உரையை கேட்ட பிறகு அவர் காலடியை வணங்காதார் யார்? அகங்காரம் நீங்கி அவரின் சிஷ்யராகி விடுவர். சதுஷ்டி கலாவித்யா ஜுஷே வித்வன் மகோமுஷே ஜயீந்திர ஜோதிஷே குறியாம் வந்தனா நியாசா ஜுஷே. 64 கலைகளையும் கற்றவரும் எதிரிகளையும் மயங்கச் செய்பவரும் கீர்த்தி பெற்றவரும் ஆகிய அறிவின் ஒளியான விஜயேந்திர தீர்த்தரையும் வணங்குகிறேன்.
சுதீந்திரயோகினம் சேவே சாது சாத்கிருத சம்பதம் சகத்யபத்திய நிர்மாண வித்யாயாக பிரதமம் பதம். அனைத்து அறிவுச் செல்வத்தையும் நல்லவர்க்கு வழங்கியவரும் ஸ்லோகங்களையும் பத உரைகளையும் உருவாக்க முதல் காரணமான யோகி சுதீந்திரரையும் வணங்குகிறேன். ஸ்ரீமதோ ராகவேந்திரஸ்ய நமாமி பத பங்கஜே காமிதா சேஷ கல்யாண கலனா கல்ப பாதபௌ. பக்தர்களின் இஷ்டத்தை கற்பக விருட்சம் போல பாதுகாக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரின் தாமரை மலர் பாதங்களை வணங்குகிறேன். முகுஸ்மாரித வால்மீகிம் புனஸ்தம் நௌமி நைஸ்தைசிகம் யோ விஸ்தீர்ணாம் ராமகதாம் ஸ்ரக்தராபிகி சமக்ரஹீத். ஸ்ரீ சாரித்திர மஞ்சரி என்ற ஸ்லோகங்களின் மூலம் எளிதில் ஸ்ரீ வால்மீகியை என்றும் நினைவில் நிறுத்திய ஸ்ரீ ராகவேந்திரரை மீண்டும் வணங்குகிறேன். மூகோபியஸ் பிரசாதேன முகுந்த சயனாயதே ராஜராஜாயதே ரிக்தோ ராகவேந்திரம் தமாஸ்ரயே. ஸ்ரீ ராகவேந்திரரின் தயையால் ஊமைக்கும் 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனின் சக்தி வரும். யாதுமற்ற ஏழையும் குபேரன் ஆவான். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ராகவேந்திரரை நான் வணங்குகிறேன். பிரசாத்திய நரபஞ்சாஸ்யம் பிராப்தம் வைத்துஷ்யம் அத்புதம் ஏன லக்ஷ்மி நிருசிம்ஹேன தாதபாதம் தமாசிரயே. இணையற்ற கல்வி செல்வத்தை எனக்கு வழங்கி ஸ்ரீ நரசிம்மனின் அருளுக்கு என்னை ஆளாக்கிய என் தந்தை லக்ஷ்மி நரசிம்மரையும் நான் வணங்குகிறேன். பிராப்தான்யனு திபாகௌ பாலௌக ரசனாம் பாவயாம் யகம் குருவந்தர்யாமி பகவத் ஸ்துதி கங்காம்பு மஜ்ஜனாத். மற்ற நரர்களை புகழ்ந்து பேசி பாவம் படிந்த என் மொழியை ஸ்ரீ ராகவேந்திரரின் தாமரை ஹிருதயத்தில் என்றும் வீட்டிற்கும் ஸ்ரீ ராமச்சந்திர என்னும் புனித கங்கை நீரில் நீராட்டி தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன். கலையே கவனம் கிஞ்சித் கவீனாம் சகவாசதக பாட்டீரகிரி சாநித்யாத் நிம்பத் சௌரபம். மலையமார்தத்தின் உதவியால் வேப்பமரம் எவ்வாறு நறுமணத்தை பெறுகின்றதோ அதே போல கற்றவர்களின் நினைவு எனக்கு பாடல் எழுதும் ஆற்றலை தரட்டும். திருஷ்டம் குரு பிரசதனம் அத்ருஷ்டம் சபலம் கிருதே யதாஸ்விஷ்ட கிருதோ பிரஹ்ம சூத்ராத்திய பிராணவசியக. யாகத்துக்கு கண்ணில் தெரியும் வண்ணம் பலனுண்டு. அதே நேரத்தில் பிரம்மசூத்திரத்தின் ஓம்கார நாதத்துக்கு நாம் அறியா வண்ணம் பல்வேறு பயனுண்டு. அதேபோல் என்னுடைய இந்த ஸ்லோகங்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் பிரத்யட்சமான அருள் உண்டு. ஞானத்தால் வரும் மோட்சமும் உண்டு. ஸ்ரேயாம்சி ஸ்ரயத்தே கோவா பிரசாதேன வினா குரோஹோ கைவல்யமிவ கோவிந்த காருண்யேன வினாஜனக. ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளாலேயே அனைவருக்கும் வாழ்க்கையின் 4 வகை பயன்களும் கிடைக்கும். இறைவன் ஸ்ரீ கோவிந்தனின் அருளாலேயே அனைவருக்கும் மோட்சம் கிடைக்கும். கவிதா பலமன்யத் கிம் குருணாம் குணவர்ணனாத் அபவர்க்கம் வினாஸ்யத் கிம் பிரம்ம ஜிஜ்ஞாசனே பலம். பிரம்மத்தை ஆய்வோர்க்கு மோட்சம் நிச்சயம். அதேபோல் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமையை பாடுவது இந்த ஸ்லோகங்களின் லட்சியம். குருபாத ரஜன்சங்காத் விமலம் கவனம் மம கலுஷம் வாரி கதக ரஜசா கிம் ந நிர்மலம். ஸ்ரீ ராகவேந்திரரின் பாதப்பொடி பட்டாலே என் பாடல் புனிதமடையும். கலங்கிய தண்ணீர் புனிதமடைவது போல. ரமணீயாபி கவிதா ந ஹிருத்யாயத்ய சத்பரா நிசர்க்க மதுரா துஷ்ட ஜிஹ்வாசக் தேவ சர்க்கரா. சிறந்த இனிப்பு பண்டமும் சில நேரங்களில் நோயுற்ற நாவின் தொடர்பால் சுவை இழப்பது போல தீயனவற்றை பாடும் பாடல்களும் சுவை இழக்கின்றன. அபவ்யமபி மே காவியம் சேவியம் குரு குணாசிரயம் கனாகனகதம் வாரி யதாலவனவாரித்தே. ஆனால் நான் எழுதும் பாடல்களோ ரசத்தில் குறைந்திருந்தாலும் ஸ்ரீ ராகவேந்திரரின் எல்லையற்ற அருளால் உப்புமயமான கடல் நீரும் ஆதவனால் மழை மேகமாகி சுவை நீராக உருமாறுவது போல அறிவு படைத்தோரால் ஆதரிக்கப்படும். அதோஷாப்யகுணேத்யுக்திஹி தியகத்தும் யுக்தா நமே புதைஹி பதிவிரதா குணேத்யேவ பத்யா கிம் தியஜ்யதே பிரியா. உயர்ந்த பொருளை பற்றி பாடுவதால் என் பாடல்கள் குற்றமற்றவை. குணாதிசயங்கள் இன்னும் தேவையென்றாலும் கற்புள்ள இல்லத்தரசி போல குறைகளை மறக்க வைக்கும். அதோஷம் குணவத்ருஷ்யம் சர்வைகி சர்வார்த்ததாயகம் பரம் பிரம்மேவ யத் காவியம் ஸ்ருத்யுக்தம் தத்து துர்லபம். குறைகளற்ற மிகவும் உயர்ந்த பாடல் என்பது கற்றுணர்ந்த பண்டிதர்களால் போற்றத்தக்கது. மனித வாழ்க்கைக்கு தேவையான
அனைத்து பலன்களையும் அளிக்க வல்லது. அத்தகைய பாடல் குற்றமற்ற குணம் நிறைந்த பிரம்ம ஜனனிகளுக்கு தரிசனம் தரக்கூடிய வேதங்களால் பாடப்பட்ட பிரம்மத்தை போன்றது. காவியே கவேஷதே கசித் தோஷமேவ குணம் பரக பிகமந்தம் யதா காகக பிகசூத லதாம் யதா. அறிவில் குறைந்த காகம் கசப்பான கனியை தேடுகிறது, உயர்ந்த குயிலோ இனிப்பை தேடுகிறது. அதேபோல் அறிவில் உயர்ந்தோர் பாடலில் உள்ள குணங்களை காண்கின்றனர், அற்ப அறிவு படைத்தோர் குற்றங்களையே காண்கின்றனர். அஸ்மத் குரு நாம் ஆதிக்கம் கவி கோவா அனுவர்ணயே ததாபி தத் பிரசாதேன பக்தியா கிஞ்சித் வதாம்யகம். முழு அறிவு படைத்தோராலும் கூட மகான் ராகவேந்திரரை பூரணமாக வர்ணிக்க இயலாது. அவருடைய அருளால் பக்தியுடன் ஏதோ ஓரளவு கூறப்புகுந்தேன். தேவானாம் இவ தேவேந்திரோ யோதத்த இவ யோகினாம் துக்தாப் திரிவ சிந்தூனாம் குருணாம் இவ பூர்ணதீஹி. மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் கம்பீரத்தில் தேவேந்திரனை போன்றவர், யோகத்தில் தத்தாத்திரேயரை போன்றவர், அறிவில் பார்க்கடல் போன்றவர், ஞானிகளில் அனைத்தும் அறிந்த பூர்ண பிரஜன் ஸ்ரீ மத்வாச்சாரியார் போன்றவர். திக்மாம் கரிவ தேஜஸ்வி சீதாம் கரிவ சீதளக யசிந்துரிவ கம்பீரோ தராதர இவ ஸ்திரக. ஆதவனைப் போல அருளொளி வீசுபவர், சந்திரனைப் போல தன்னொளி தருபவர், சமுத்திரத்தைப் போல அனைத்தையும் அடக்கியவர், மலையைப் போன்று உறுதியானவர். சாரதாயா தயாமே சாஸ்திராணாம் பரிசீலனே விவித கிரந்த கரணே யசகாயம் சமாசிரிதக. இலக்கணங்களையும் சாத்திரங்களையும் கடவுள் சாரதாவிடமிருந்தே வித்யாலட்சுமியிடமிருந்தே அறிந்து கொண்டு கடவுளின் அருளால் பல புத்தகங்களை எழுதியவர் மகான் ராகவேந்திரர். டிப்பணி, கண்டார்த்தம் போன்றவைகள். வேதவ்ரஜா வனோத்யுக்தம் வித்யா தேவி விலோக்கியம் வியஸ்மரத் பகுரூபேண தபஸ்யந்தம் சமீரணம். பல்வேறு உரைகளின் மூலம் வேதங்களின் பெருமையை அவர் பரப்பிய போது வாயுவின் ரூபமாகவே சரஸ்வதி தேவி அவரை கண்டார். பல்வேறு உரைகளின் மூலம் வேதங்களின் பெருமையை அவர் பரப்பிய போது வாயுவின் ரூபமாகவே சரஸ்வதி தேவர் அவரை கண்டார். கலிகால கலாலூன மூலஜால கலாலதா யத்வாகமிருத்தலோ சுசேகேன புனசஞ்சாத பல்லவா. மகான் ஸ்ரீ ராகவேந்திரரின் உரைகள் கலியுகத்தின் ஆணிவேரையே அசைத்துவிடும் சக்தி படைத்தவை. ஏனெனில் கலியின் பிரபாவத்தால் சிதைந்து போன வேத வித்தியின் வேறானது இவரின் ஞானத்தால் தான் துளிர்விட்டுள்ளது. லலாட்டரேகா தம்பேன பிருதாட்சரசாலினக ஜெயஸ்தம்பா இதாகா யஸ்ய பிரதிதீராக பராஜிதா. மகானுக்கு எதிரான கொள்கைகளை உடையவர்கள் ஒன்று தலைமறைவாக ஓடிச் சென்று விடுவார்கள், அல்லது தோல்வியில் தலை குனிவார்கள். மகானின் வெற்றிக்கு அவர்களே ஒரு சான்று. சோத்ரூணாம் ஸ்ரவணான் யாசன் யத்வாக் அமிர்த சேவையா நித்யானி ததயோக்யத்வாத்ன ததா ஹீந்திரியாந்தரம். மகானின் புனித வார்த்தைகளை கேட்பதால் நம்முடைய காதுகள் இரவா வரம் பெறுகின்றன. நம்முடைய மற்ற புலன்களுக்கு அவ்வாறு கேட்கும் சக்தி இல்லையே. பிரதீபவித்வத் பாதோதி மதனோத்சவ கஞ்சுனா வாதமந்தர சைலேன ஏனாவாபி சோஸ்மிருதம். மகான் ராகவேந்திரரின் கீர்த்தி மந்தார மலையை போன்று உயர்ந்தது. எவ்வாறு அந்த மலை கடலை அடைந்ததோ அதே போல அவரது கீர்த்தி எதிரிகளின் வாதங்களை கடைந்து எடுக்கும். ஹிரண்யகர்ப்ப மூர்த்திஸ்த புருஷஸ்யேவ யத்யசக ததோ மகிஹி பிரஸ்ருமரம் ராஜதே ரௌப்ய சம்புட்டம். அந்த மகானின் புகழ் ஸ்ரீஹரியின் வடிவமான சாலிகிராமத்தை அடக்கிய வெள்ளிப்பேழையைப் போல ஜொலிக்கும். ஸ்ரீ நாராயணனின் வைகுந்தத்தை தாண்டி அவர் புகழ் எதிரொலிக்கும். குருராத்தியக சசித்தாந்த பிரதிஷ்டாபன பண்டிதம் சிறுத்வாயம் வியாச நிகட்டே நிச்சிந்த இவ வர்த்ததே. வைஷ்ணவ கொள்கைகளை நிலைநாட்டுவதில் அவருக்குள்ள திறமையை அறிந்த பிறகு மூலகுருவான ஸ்ரீ பூர்ண பிரஜர் ஸ்ரீ மத்வாச்சாரியார் கவலைகளற்றவராய் வேதவியாசருடன் உரைகிறார். கோபாயதி திருட்டம் யஸ்மின் அவனி தேவதா குலம் சயானக சேஷ சையாயாம் நித்ரா தீவ ஹரிசிரம். பிராமணியத்தை மகான் ராகவேந்திரர் பாதுகாப்பதால் ஸ்ரீ நாராயணனும் ஆதிசேஷன் மேல் இன்னும் அதிகம் தொழில் கொள்கிறார். பதே பதே பிரபன்னானாம் சம்பதக ஸ்மிருதி சம்பவாக பரிபாவ பிரதேயஸ்மின் சைலேசேதேனு சங்கரக. கேட்ட போதெல்லாம் வாரி வாரி வழங்கும் வள்ளல் தன்மையைக் கண்டு சங்கரனும் கைலாயத்தில் தொழில் கொள்கிறானோ. வியாக்கியாம் பிரக்யாபிய விக்யாதௌ சங்கியாவத்சு யதீரிதாம் சுரலோகே சுரகுருகு பாதாளே பணினாம் பதிகி. மகானால் ஸ்ரீ ராகவேந்திரரால் பாடப்பெற்றதால் பிரகஸ்பதி வானுலகிலும் ஆதிசேஷன் நாகலோகத்திலும் இரவா புகழ் பெற்றார்கள். சித்தேசேன் மிருததா
சிரீஷசத்ருசே ஹையங்கவீனம் சிலா காம்பீரியம் யதியஸ்ய சோந்த்ருகததிः சாஸ்திரேஷு சேத்பாண்டிதி ஆச்சார்ய விபுதேசிதோ கலயத்தே வித்யார்த்திதாம் ஆதரா தௌதாரியம் யதி கல்பபாதபமுகாக சம்பாவயந்தே அர்த்திதாம். அவருடைய இதயம் மலர் போன்று மென்மையானது என்றால் சில நேரங்களில் உருளும் வெண்ணெய் கல் போன்று கெட்டியாகி விடுவது போல அவர் உள்ளமும் கடினத்தை காட்டும் சக்தி படைத்தது. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை பார்த்தால் சமுத்திரமும் கிணறு போல் சுருங்கிவிடும். அவருடைய சாஸ்திர அறிவை பார்த்தால் வேதகுரு பிரகஸ்பதியும் அவரிடம் கல்வி கற்க தவம் இருப்பார். அவருடைய தயையும் தாராள குணமும் எப்படி என்றால் கல்ப விருட்சமும் சிந்தாமணி விருட்சமுமே அவரிடம் தானம் கேட்கும். தஸ்மான் மகாமகிம் நேசமை மனஸ்பிருஹயத்தே மம தௌ தத்கௌரவேண மத்காவியம் அங்கீகுர்வந்து சஜ்ஜனாக. அப்பேற்பட்ட மகானின் புகழை பாடப் புகுந்தேன். அவர் புகழை அறிந்த புண்ணியர்கள் என் பாடலையும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஸ்ரீமத் கஸ்யபக வம்சவார்த்தி சசின சட்டர்சனி வல்லப ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம வித்த விதுஷக ஸ்ரீ வெங்கடாம்பா மனோ ஜாதேனார்யதயா சூதா மயகிரா நாராயணே நோதிதே காவ்யே சாருணி ராகவேந்திர விஜயே சர்க்கே விபாத்யாதிமக. இது ஸ்ரீமத் கவிக்குலத்திலக ஸ்ரீ நாராயண பண்டித கிருத்தே ஸ்ரீ ராகவேந்திர விஜயே பிரதம சர்க்கः. ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் என்னும் இந்நூலின் இந்த முதல் கண்டம் மகாகவி ஸ்ரீமன் நாராயணாச்சாரியரால் அவருடைய தந்தையும் குருவுமான லக்ஷ்மி நரசிம்மனின் துணையுடன் பாடப்பட்டது. நாராயணாச்சாரியார் லக்ஷ்மி நரசிம்மனுக்கும் வெங்கடாம்பாளுக்கும் பிறந்தவர். அவருடைய தந்தையான லக்ஷ்மி நரசிம்மனோ புகழ்பெற்ற அறிவாளி, 6 தர்ஷனங்களையும் கற்றுத்தேர்ந்தவர், காஷிபகுலத்தில் சந்திரன் போல ஜொலிப்பவர். நாராயணாச்சாரியரின் அமுதமொழிகளால் பாடப்பெற்ற இந்த முதல் அத்தியாயம் முடிவுற்றது. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.